நம்ம எடுத்துக்க முடியுமா? நேற்றைய முன்தினம் கூட நான் அவரிடம் பேசினேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் அதுதான், சார் எனக்கு பதவி கொடுக்கல அதனால நான் போறேன் சார். அதுதான் காரணம். அதனால அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஒரு மிகப்பெரிய பொய்யை மேகதாது விவகாரத்தில் காங்கிரஸ் திட்டமிட்ட ரீதியில் சொல்றாங்க. டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த கட்சியினுடைய காங்கிரஸ் மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் பகைமையை உருவாக்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த ஒரு விஷயத்திற்காகவே திரு ஜோசப் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருக்க வேண்டும். நான் தூய்மையான சக்தி என்று அவர் சொல்லுவார், தூய சக்தி என்று உண்மையிலேயே அவர் சொல்வாரேயானால் இந்நேரம் காங்கிரஸ் கூட்டணியை கழட்டி விட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இப்பொழுது 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, இல்லை 5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த மேகதாது பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்த பொழுதுதான் மேகதாது அணையை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னது எடியூரப்பா அவர்கள். அதே மாதிரி நிதின் கட்காரி அவர்கள் இந்த துறை சார்ந்த அமைச்சராக இருந்தபோது, அதே மாதிரி நம்முடைய அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது, கஜேந்திர ஷெகாவத் அமைச்சராக இருந்தபோது, இது அத்தனையுமே பாராளுமன்றத்தில் மேகதாட்டு மட்டுமல்ல, காவிரியில் எங்கேயாவது அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது என்பதை மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.